சிண்ட்ரெல்லா. ஒரு காலத்தில் ஒரு நற்பண்புடைய மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு இனிய மனைவியும் ஒரு அழகிய மகளும் இருந்தனர். அவளின் பெயர் சிண்ட்ரெல்லா. நற்பண்புடைய மனிதரின் மனைவி இறந்துவிட்டாள். அவர் மீண்டும் திருமணம் செய்த இரண்டாவது மனைவி மிகவும் கொடூரமானவளாக இருந்தாள். அவளுக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அவர்களின் கடுமையான கோபம் மற்றும் மோசமான நடத்தை அவர்களின் முகங்களை அசிங்கமாக்கியது. சிண்ட்ரெல்லா தன் மாற்றான் தாய் மற்றும் 2 சகோதரிகளுடன் வாழ்ந்தாள். அவர்கள் எல்லா வீட்டு வேலைகளையும் அவளிடம் செய்ய வைத்தார்கள், மேலும் அவளுக்கு ஓய்வும் மகிழ்ச்சியும் அளிக்கவில்லை. ஒரு நாள் மன்னர் ஒரு பெரிய விழா நடத்தினார். அந்த விழாவில் இளவரசர் வருங்கால மணப்பெண்ணை தேர்வு செய்யவிருந்தார். அனைத்து பெண்களும் அழைக்கப்பட்டார்கள். சிண்ட்ரெல்லாவின் தங்கைமார்கள் மிக மகிழ்ச்சியுடன் அழகாக அலங்கரித்து சென்றனர். ஆனால் சிண்ட்ரெல்லாவை அவர்கள் வீட்டிலேயே விட்டுவிட்டனர். அக்கா விருந்துக்கு சென்று விட்ட பின் சிண்ட்ரெல்லா அழ ஆரம்பித்தாள். நானும் அந்த விருந்துக்கு போகக்கூடுமா என்று அவள் கண்ணீர் விட்டாள். அதே நேரத்தில் ஒரு அன்பான மாயாஜால தேவதை தோன்றினாள். அழாதே குழந்தையே என்றாள் அவள், நீயும் அந்த விருந்துக்கு செல்லலாம். அவள் தனது மாயத்தடி கொண்டு ஒரு பூசணிக்காயை ஒரு தங்க ரதமாக, எலிகளை குதிரைகளாக மற்றும் சிண்ட்ரெல்லாவின் பழைய ஆடையை ஒரு அழகான கவுனாக மாற்றினாள். அவளுக்கு கண்ணாடி செருப்புகளும் கிடைத்தது. ஆனால் அவை இரவு 12 மணி வரை மட்டுமே வேலை செய்யும் என்று எச்சரித்தார். சிண்ட்ரெல்லா மகிழ்ச்சியாக மாளிகைக்கு சென்றாள். எல்லோரும் அவளின் அழகுக்கு ஆச்சரியப்பட்டனர். இளவரசர் சிண்ட்ரெல்லாவுடன் மட்டும் முழு இரவும் நடனம் ஆடினார். ஆனால் கடிகாரம் 12 ஆகும் நேரத்தில் சிண்ட்ரெல்லா ஓடிச் சென்றாள். செல்லும் போது ஒரு கண்ணாடி செருப்பு கீழே விழுந்தது. சிண்ட்ரெல்லா மீண்டும் தன் வீட்டில் பழைய உடையை அணிந்திருந்தாள். இளவரசர் அந்த செருப்பின் மூலம் சிண்ட்ரெல்லாவை தேடினார். அனைத்து பெண்களும் அதை அணிந்த பார்த்தனர், ஆனால் ஒருவருக்கும் அது பொருந்தவில்லை. சிண்ட்ரெல்லா சகோதரிகள் மிகவும் ஆவலுடன் செருப்பை அணிய முயன்றனர். ஆனால் எவ்வளவு அழுத்தியும் தங்களது பெரிய கால்கள் அந்த கண்ணாடி செருப்பில் பொருந்தவே இல்லை. இறுதியில் சிண்ட்ரெல்லாவும் செருப்பை அணிந்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. இளவரசர் மகிழ்ந்தார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.